அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்பொழுது பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் பொழுது டிஜிட்டல் சிக்னேச்சருடைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நடைமுறையில் எப்படி அந்த இ-சைனை வேலிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ பகுதியில் சொல்ல போகிறேன். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா இது மொபைல் மூலியமாக பண்ண முடியலை. எப்படி இந்த டிஜிட்டல் சைனை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதற்கு முன்பாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இது ரெண்டாவது வீடியோவில் எப்படி அந்த சைனை வேலிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இந்த சைனை வேலிடேஷன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி எல்லார்ட்டையும் லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ வேணும். கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த சைனை வேலிடேட் பண்ண முடியும். மொபைல் ஆப்பில் இன்ன வரைக்கும் இந்த வேலிடேஷன் பண்ணுற இந்த வெர்ஷன் இன்னும் வரல. ஸோ லேப்டாப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இப்போ லேப்டாப்பில் நம்ம வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா இதற்கு ஒரு ஆப்பு கம்பல்சரி உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். என்ன ஆப் அப்படின்னா அந்த அடோப் ரீடர் அப்படின்னு சொல்கிறது, இந்த அடோப் அக்ரோபேட் ரீடர் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆப்பு கம்பல்சரி வேணும். இந்த அடோப் அக்ரோபேட் ரீடரோ அல்லது அடோப் ரீடரோ உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சைனை வேலிடேஷன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் பிடிஎஃப் ரீடர் வேறு எந்த பிடிஎஃப் ரீடர் இருந்தாலும் இதையும் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப் ரீடரில் மட்டும்தான் இந்த சைனை வேலிடேஷன் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம பர்த்தண்டத்து லாகினுக்குள்ளே போய் ஒரு சர்டிஃபிகேட்டை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் போய் பர்த்தண்டத்து லாகினில் பிரிண்ட் சர்டிஃபிகேட்டில் போய் டெத்து சர்டிஃபிகேட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டோ ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இது சைனாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சைன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா சைன் ஆகக்கூடிய அந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? இப்போ நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது இது சைன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக நமக்கு ஓப்பன் ஆகிரும். அதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை வேலிடேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த சிக்னேச்சர்லேயே பார்த்தோம்னா 2-3 விதமாக காமிக்குது. ஒரு சில நேரங்களில் கொஸ்டின் மார்க் காமிக்குது, ஒரு சில நேரங்களில் இண்டு மார்க் காமிக்குது, ரெட் கலரில் இண்டு மார்க். இப்போ இது லோட் ஆகிட்டுருக்கு. நான் அந்த ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஓப்பன் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி பிடிஎஃப்பில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கணுன்றக்காக எடுத்து காமிக்கிறேன். இப்போது இதில் பாருங்கள், கொஸ்டின் மார்க் காமிக்குதா? இப்படி தான் நம்ம நார்மலாக எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொஸ்டின் மார்க் காமிக்கும். இப்போ இன்னொரு சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்திங்களா இண்டு மார்க் காமிக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இண்டு மார்க் காமிச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் மறுபடியும் வேலிடேஷன் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வேலிடேஷன் ப்ராப்பராக ஆகாமல் இருக்கலாம், அல்லது வேலிடேட் பண்ணி நீங்கள் மொபைலில் வேலிடேட் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணதில் ஏதாவது சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ரெட் கலர் இண்டு மார்க் வந்துச்சு அப்படின்னா அதை மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின்லேயே போயிட்டு வேலிடேட், அதாவது இ-சைனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணுங்கள். கம்பல்சரி இது வந்து கொஸ்டின் மார்க்கை கன்வெர்ட் ஆகி அப்புறம் க்ரீன் கலரில் டிக் மார்க்காக மாறிடும். அதாவது வேலிடேஷன் அப்படின்னா அந்த இடத்துல க்ரீன் கலரில் டிக் மார்க் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சிக்னேச்சரில் பாருங்கள், இந்த கொஸ்டின் மார்க் இப்படி தான் வரணும். இந்த கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வேலிடேட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த கொஸ்டின் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இதில் கொஞ்சம் ஆப்பு ஸ்லோவாக இருக்குது. இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே அங்கே பார்த்தீங்களா அந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள், டவுன்லோட் திஸ் ஃபைல் அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைலானது டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனது இந்த மேலே காமிக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் கர்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகியிருக்கும். டவுன்லோட் ஆகினதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபைலை நீங்கள் டச் பண்ணணும். சரி, இப்போ இதில் பாருங்கள், இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த வழியில் நான் பின்பற்றுறேன் அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப்பில் 2, 3 பிடிஎஃப் ரீடர் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டெப்பை பயன்படுத்துறீங்கனால தான் வேலிடேட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் அடோப் அக்ரோபாட் ரீடர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபைலை 2 முறை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இன்கேஸ் அடோப் அக்ரோபாட் ரீடரோட வேறு ஏதாவது அடிஷ்னலாக பிடிஎஃப் ரீடர்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ப்ரௌசர்லேயே சில பேருக்கு பிடிஎஃப் ரீடர் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம டச் பண்ணும் பொழுது இதை வேலிடேஷன் பண்ண முடியாது. அந்த ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகும். க்ரோம் ப்ரௌசர்லேயே அல்லது மொசிலா ஃபயர்பாக்ஸ்லேயே அல்லது வேறு ஏதோ ஒரு பிடிஎஃப் ரீடரில் அதிலே ஓப்பன் ஆகும். அது மாதிரி சூழலில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இதை நம்ம வேலிடேட் பண்ண முடியாது. அதனால இதை நான் ஃபைல்டு இந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணுறேன். எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்தை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். உங்களுடைய மவுஸில் ரைட் சைடு பட்டனை அமுக்கணும். ரைட் சைடு பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள் ஓப்பன் வித் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதாவது எதோட ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது, எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணணும்னு கேட்குது. இதில் இந்த அடோப் அக்ரோபாட் ரீடரில் ஓப்பன் பண்ணணும் இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா 2, 3 பிடிஎஃப் ரீடர் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். நார்மலாக உங்களுக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் ரீடர் தான் இருக்குது அப்படின்னா இது தேவை கிடையாது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து பிடிஎஃப் ரீடரில் அங்கே வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இந்த பிடிஎஃப் ரீடர் இருக்குது, இந்த பேஜில் ஓப்பன் ஆக போகுது. ரைட், இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. சில பிடிஎஃப் ரீடரில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேலிடேஷன் பண்ணுறது மாதிரியே செட் பண்ணியும் வச்சுக்கலாம். அது மாதிரியுமே இப்போ இதிலே போய் நான் ஆப்ஷனை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுதே என்ன ஆயிரும்னா சிக்னேச்சர் வந்து வேலிட் ஆயிரும். இந்த மேலே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் இது மாறி வரும். அப்படி மாறி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொஸ்டின் மார்க்கே வராது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வேலிடேட் ஆகி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே க்ரீன் கலர் டிக் இருக்கும். அது மாதிரி தான் காமிக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். எப்படி வேலிடேட் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பிடிஎஃப்பில் கீழே இறக்கி வந்துங்க. இந்த இடத்த நீங்கள் கர்சரை மவுஸை கொண்டு போனீங்கன்னாவே ஒரு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல வச்சு ரைட் சைடு மவுஸில் ரைட் சைடு பட்டனை அமுக்கணும். சரிங்களா? அமுக்குனா 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணணும். இந்த அடோப் பிடிஎஃப் ரீடர்லே நம்ம பழைய வெர்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். பட் நியர்பை இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வராது. இதே மாதிரி தான் அந்த வேலிடேட் சிக்னேச்சர் அதுலேயும் வரும். நீங்கள் அந்த வேலிடேட் சிக்னேச்சர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதுலேயும் அப்படி தான் இருக்கும். அதாவது நம்ம பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். இந்த சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை என்னோடய இதில் கொஞ்சம் லோட் ஆனோடனே க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா வேலிடேட் ஆயிரணும்னு. அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்லி காமிக்கிறேன். சரியா? இப்போ இதில் இந்த சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் மார்க்கிட்ட ரைட் சைடு கிளிக் பண்ணுறீங்க. அதில் வேலிடேட் சிக்னேச்சர்னு இருக்கும். அதை டச் பண்ணோடனேயே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அடுத்து இதில் பாருங்கள் ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் டச் பண்ணணும். இதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? நம்ம பழைய வெர்ஷனில் இதற்கு பதிலாக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதுக்கு டிஃப்ரெண்ட் இது ஒன்று மட்டும்தான். இதில் டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வச்சுருப்பாங்க. அந்த சைன்கிற பார்ட்டுக்கு உள்ளார வச்சுருப்பாங்க. இப்போ இதில் போயிட்டு இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த 3ஆவதில் இருக்குது, சாரி 4ஆவதில் இருக்குது ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டை இங்கே டச் பண்ணணும். ட்ரஸ்ட்டை டச் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாமே க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்கணும். சரிங்களா? க்ரீன் கலர் டிக் மார்க் இருந்துச்சுன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு சிக்னேச்சர் வரும். சரிங்களா? க்ரீன் கலர் டிக் மார்க் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இது கீழே பாருங்கள், இந்த எனக்கு இன்ஹைட் ஆகிருக்கு ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் அப்படின்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு இது வந்து இங்கே க்ரீன் கலர் டிக் மார்க் இல்லாமல் ஒரு 2 க்ரீன் கலர் இருக்கும். மற்றது எல்லாமே ரெட் கலராக கன்வெர்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சின்ன சின்ன டிக் பாக்ஸ், அதாவது டிக் பண்ணுறது மாதிரி ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க.
எல்லாரும் 3 பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணி விட்டுறக்கூடாது. மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். மொத்தம் 4 இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த 4 பாக்ஸையும் டிக் அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலிடேட் சிக்னேச்சர்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இது வேலிடேஷன் ஆயிரும். இது மாதிரி தான் நம்ம வேலிடேட் பண்ணணும். சரிங்களா? இது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த பிடிஎஃப் ரீடரில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே வேலிடேட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வேலிடேட் ஆகுது. சரிங்களா? அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இன்கேஸ் ஒரு சிலருக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்டெப்பை பின்பற்றினாலும் இந்த வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்ற இந்த பேஜ் போகாது. இந்த பேஜ் என்ன ஆகும், அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். நம்ம வேலிடேட் சிக்னேச்சர்னு எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அந்த பேஜ் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வரும். இங்கே கொஸ்டின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சூழலில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி சிலருக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மேலே ஃபைலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த எடிட்டை டச் பண்ணுறீங்க. இதில் கடைசியாக ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த ப்ரிஃபரன்சஸை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் சிக்னேச்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2வதுல வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இதில் மோர் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வெரிஃபை சிக்னேச்சர் when the document is opened அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் டிக் மார்க்கில் வச்சுட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும்போதே கொஸ்டின் மார்க்குங்கிறதே காமிக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா டிக் மார்க்கோட தான் ஓப்பன் ஆகும். அது மாதிரி இருக்கும். 2வது, நான் ஒரு பிரச்சனை சொன்னேன் பார்த்தீங்களா, கொஸ்டின் மார்க் இருக்கும், வேலிடேட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கொஸ்டின் மார்க்காக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டில் இங்கே பாருங்கள், நான் காமிக்கிற இடத்துல தெரியுதா, இதில் இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஒரு டிக் மார்க்கை மட்டும் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? இது கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. அதை ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ பாருங்கள், நான் வேறு ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது கொஸ்டின் மார்க்கோட வந்துச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணும்போது டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்னா இது வேலிடேஷன் ஆகி தான் வரும், ஓப்பனே ஆகும். அந்த மாதிரி நமக்கு மாறிடும். சரிங்களா? இப்போது இந்த பிடிஎஃப் ரீடரில் உள்ள பிரச்சனைகள் 3 பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொன்னது எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் மார்க் காமிக்கும். கொஸ்டின் மார்க்கை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் மார்க் காமிக்குது. இந்த கொஸ்டின் மார்க்கை ரைட் கிளிக் பண்ணி வேலிடேட் அப்படின்னு கொடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இது வேலிடேட் ஆயிரும். இன்கேஸ் வேலிடேட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றதையும் சொல்லிட்டேன். சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸை டச் பண்ணி இந்த ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்றத ஓப்பன் பண்ணணும். பழைய வெர்ஷனாக இருந்தால் மட்டும் சைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உள்ளார இந்த பேஜ் இருக்கும். இதை டச் பண்ணி இந்த ட்ரஸ்ட் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது எல்லாமே டிக் மார்க்காக இருக்கணும். டிக் மார்க்காக இல்லை அப்படின்னா அந்த ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்னு கீழே இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் இந்த இடத்துல சின்ன குட்டி பாக்ஸாக இருக்கும். அது 4ஐயும் டச் பண்ணிங்கன்னா டிக் ஆயிரும். டிக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேலிடேட் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா வேலிடேட் ஆயிரும். சரிங்களா? இவ்வளோ தான். இன்கேஸ் இந்த ப்ராசஸ்லையும் வேலிடேட் ஆகாமல் கொஸ்டின் மார்க்கோட நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னா மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். அடிஷ்னலாக இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க. எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய் கடைசியாக இருக்கும் பெர்ஃபரன்ஸ்ன்னு இருக்கும். அந்த பெர்ஃபரன்ஸுக்குள்ளே போயிட்டு சிக்னேச்சரை டச் பண்ணி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். இதில் மோர் அப்படின்றத டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க டிக் மார்க்கை மட்டும் எடுத்து விட்டுறணும். இதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. சரிங்களா? அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த பிடிஎஃப் ரீடரில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் இது எல்லாத்தையும் முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் வேறு எதுவும் இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.